சூரபத்மனுடன் போர் செய்து வென்ற பிறகும் முருகப்பெருமானுக்கு கோபம் தங்கியிருந்ததாம். அவர் கோபம் அடியோடு தணிந்து அவன் அமர்ந்த தலம் என்பதால் திருத்தணிகை என்று பெயர். கந்த புராணம் இதை செருத்தணி என்று குறிப்பிடுகிறது. மூலஸ்தானத்தில் தனியாய் நிற்கும் முருகன் உற்சவ தோற்றங்களில் தேவியருடன் காணப்படுகிறான். 400 அடி உயரம் கொண்ட திருத்தணி மலையை 365 படிகளை ஏறி அடைய வேண்டும். ஆங்கில புத்தாண்டில் ஆங்கில துறைகளுக்கு வாழ்த்து கூறும் மக்களை கண்ட சச்சிதானந்த சுவாமிகள் இங்குள்ள 365 படிகளுக்கு பூஜை செய்து திருத்தணி துறை முருகனுக்கு திருப்புகழ் பாடும் வழக்கத்தை 1917 கொண்டு வந்தார். அதன்படி ஒவ்வொரு புத்தாண்டும் திருப்புகழ் திருப்படி திருவிழா இன்றளவும் மிக விமரிசையாக இங்கு கொண்டாடப்படுகிறது. காதர் என்ற நவாப்பின் துன்பத்தை களைந்ததின் நினைவாக இஸ்லாமியர்கள் இசைக்கருவி வாசித்து இறை வழிபாட்டில் கலந்து கொள்ளும் நவாப் வாத்திய மண்டபம் மலையின் உச்சியில் காணப்படுகிறது. பிரசன்ன காதரீஸ்வரர் என்ற பெயருடன் சிவாலயத்தையும் எழுப்பியிருக்கிறார் காதர்.